அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனலானது அரச ஊழியர்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அரச ஊழியர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற சம்பள அதிகரிப்புகள் தொடர்பான பல பகுப்பாய்வு வீடியோக்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலும் நாங்கள் அரச ஊழியர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை பகிர்வதற்காக இந்த வீடியோவை அப்லோட் செய்கின்றோம். அந்த வகையில் 2025 வரவு செலவு திட்டம் மூலமாக அரச ஊழியர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற சம்பள அதிகரிப்பு விவரங்களை அரச ஊழியர்களில் தாங்களாகவே கணித்துக் கொள்வதற்கு இலகுவாக ஒரு செயலி ஒன்றினை நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. இந்த செயலியை முறையாக நீங்கள் பிரயோகிப்பதன் மூலமாக அரச ஊழியர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைக்க இருக்கிற சம்பள அதிகரிப்பு விவரங்களை இலகுவாக கணிக்கக்கூடியதாக இருக்கும். இதனை 2025, 26, 27 இந்த 3 ஆண்டுகளிலும் தங்களுடைய பேசிக் சேலரியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இலகுவாக கணிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் அதனை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் அப்லோட் செய்கின்ற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அரசு ஊழியர்களே, நாங்கள் பார்ப்போம் இந்த செயலியை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று. நீங்கள் இந்த செயலியை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற போது உங்களுடைய மடிக்கணினியில் அல்லது திறன்பேசியில் உங்களுக்கு இலகுவாக இதனை செய்யக்கூடியதாக இருக்கும். அத்தோடு இணைய வசதி இருக்கின்ற விரும்பிய ஒரு டிவைஸை பாவித்து நீங்கள் இந்த செயலியை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிகழ்நிலையிலேயே இந்த ஆப்பானது இயங்கக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய கணினியில் அல்லது திறன்பேசியில் நீங்கள் உங்களுடைய வளைய மேலோடியை, அதாவது பொதுவாக கூகுள் குரோம் அல்லது நீங்கள் பயன்படுத்துகின்ற வளைய மேலோடியை நீங்கள் ஓபன் செய்து கொள்ளுங்கள். அதில் அட்ரஸ் பாரில் நீங்கள், அதாவது உங்களுடைய அட்ரஸ் பாரில் system.treasury.gov.lk/salary-2025/ என டைப் செய்து நீங்கள் என்டர் பட்டனை கிளிக் செய்கின்ற போது உங்களுக்கு இந்த நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த செயலியின் இணைய பக்கத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அல்லது நீங்கள் அந்த உங்களுடைய வளைய மேலோடியில் சர்ச் பாரிலும் நீங்கள் அதனை, அதாவது system.treasury.gov.lk/salary-2025/ என்பதை தட்டச்சு செய்து என்டர் பட்டனை கிளிக் செய்வதன் மூலமாக தோன்றுகின்ற சர்ச் ரிசல்ட்ஸில் நீங்கள் மேலே காட்டப்பட்டிருக்கின்ற கவர்மெண்ட் சேலரி கால்குலேட்டர் என்பதை இவ்வாறு கிளிக் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு இந்த இணைய பக்கத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த இணைய பக்கத்தினுடைய URL-ஐ நாங்கள் எங்களுடைய இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் செய்கின்றோம். அதனை இலகுவாக நீங்கள் கிளிக் செய்வதன் மூலமாகவும் இந்த பேஜுக்குள் நுழையக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு அதாவது இந்த சேலரி கால்குலேஷனை செய்வதற்குரிய இந்த ஆப்பினுடைய தோற்றத்தை நீங்கள் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கும். இதில் கால்குலேட் யுவர் சேலரி ஃப்ரம் ஹியர் என்பதில் யூ ஆர் a member of என்பதை இதில் இந்த டவுன் எரோவை கிளிக் செய்கின்ற போது 3 ஆப்ஷன்ஸ் காணப்படும். இதில் நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் என்பதை செலக்ட் செய்து கொண்டு அதில் சேலரி கோட் என்பதை நீங்கள் இவ்வாறு கிளிக் செய்கின்ற போது 2025 10ஆம் இலக்க சுற்று நிருபத்தில் கூறப்பட்டிருக்கிற சகல சேவையினருக்குரிய சம்பள கோட்கள் மற்றும் சேவை தரங்களை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இதில் நிச்சயமாக உங்களுக்குரிய சேலரி கோட் மற்றும் உங்களுக்குரிய சேவை தரம்
காட்டப்பட்டிருக்கும். அதனை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு நீங்கள் அதனை இவ்வாறு செலக்ட் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் இதில் MN4 என்பதை செலக்ட் செய்திருக்கிறோம். அதாவது MN4 கிரேட் 1 என்பதை செலக்ட் செய்திருக்கின்றேன். அதில் அடுத்ததாக salary step earn என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கும். அதில் கிளிக் செய்கின்ற போது இதில் அந்த earn ஸ்டெப் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அதனை இவ்வாறு செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அல்லது உங்களுடைய earn ஸ்டெப் தெரியாத போது நீங்கள் டாப்பில் இருக்கின்ற அல்லது உங்களுக்கு அண்மித்த ஸ்டெப் ஒன்றினை செலக்ட் செய்து இங்கு salary calculate salary என்பதை வழங்குகின்ற போது உங்களுக்கு பேசிக் salary விவரங்கள் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இதில் அதாவது நான் 24 என்பதை செலக்ட் செய்திருக்கின்றேன். மாறாக நாங்கள் 27 என்பதை செலக்ட் செய்து calculate என்பதை கொடுத்தாலும் அந்த salary உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுக்குரிய பேசிக் salary நீங்கள் தெளிவாக அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் அவ்வாறு செலக்ட் செய்கின்ற போது இதில் பேசிக் salary என்பதில் அதாவது நீங்கள் தற்போது பெற்று வருகின்ற பேசிக் salary-யை காணக்கூடியதாக இருக்கும். அத்தோடு as per the circular 2025 என்பதில் பேசிக் salary அதாவது உங்களுக்கு புதிய சுற்று நிருபத்தின் அடிப்படையில் கிடைக்க இருக்கின்ற மொத்த பேசிக் salary 80,750 என்பது காட்டப்பட்டிருக்கும். இந்த 80,750 ஆனது 2027ஆம் ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேசிக் salary-யவே அங்கு மேலாக காட்டப்பட்டிருக்கும். அடுத்ததாக இங்கு as at 2025 January 1st என்பதில் ஒரு paid amount ஒன்று காட்டப்பட்டிருக்கும். அதுதான் உங்களுக்கு 2025 இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்க இருக்கின்ற salary-யாக காணப்படும். அதாவது 65,770 ரூபாய். அதில் not paid amount என்று காட்டப்பட்டிருக்கும். இங்கே 14,980 ரூபாய். இந்த 14,980 ரூபாய் இரு தவணைகளில் அதாவது இரு 35% 26, 27 அந்த ஆண்டுகளில் இது கணிப்பிடப்படும். அது அந்த 26, 27க்குரிய பேசிக்கில் சமமான இரு தொகைகளாக உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் மேலும் ஒரு salary கோடினை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக MN7 2025 என்பதை கொடுத்து அதிலும் ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒன்றை நாங்கள் செலக்ட் செய்து calculate salary என்பதை கொடுக்கின்ற போதும் பாருங்கள் இங்கு அதே அமௌண்ட்டுகள் அவ்வாறு வழங்கப்பட்டிருக்கும். வெவ்வேறு தொகைகள் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். சகல தரங்களும் ஒவ்வொரு சேவையிலும் சகல தரங்களும் காட்டப்பட்டிருக்கும். இதில் உங்களுக்கு இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். இங்கே GE 1, 2, 3 என்றெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. அதாவது கல்வித்துறையினருக்குரிய salary scale, அதோடு முகாமைத்துவ உதவியாளர்கள், அலுவலக உதவியாளர்கள், தீவு மட்ட சேவையினர் அதாவது SL 1, 2, 3 அந்த சேவையினர், ரயில்வே சேவையினர், சகல சேவையினரும் இது காட்டப்பட்டிருக்கும். கிராம சேவகருக்குரிய தரங்கள் அனைத்தும் காட்டப்பட்டிருக்கும். ரைட். இந்த salary ஸ்டெப்புகளை நீங்கள் சரியாக அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்குரிய salary கோடும் அல்லது அதுக்குரிய தரமும் தெரிந்திருந்தால் உங்களுக்கு இலகுவாக உங்களுடைய salary தற்போது எடுக்கின்ற salary-யை அடிப்படையாக கொண்டு உங்களுக்குரிய salary இதை calculation செய்யக்கூடியதாக இருக்கும். இதுகள் ஓகே என்று சொல்லுகின்ற போது print salary increment sheet என்பதை கிளிக் செய்கின்ற போது உங்களுக்கு அந்த salary ஷீட்டினை உங்களுக்கு இலகுவாக டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ், சிங்களம் என 2 ஆப்ஷன்ஸ் காணப்படுகிறது. அதை கிளிக் செய்து உங்களுக்குரிய salary ஷீட்டை இலகுவாக டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். ஓகே. எனவே இந்த செயலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த செயலியை அடிப்படையாக கொண்டே உங்களுக்குரிய salary calculations அனைத்தும் செய்வார்கள்.
எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.